தமிழில் இயக்குனராக அறிமுகமான அட்லி ஹிந்தியில் ஜவான் படத்தை இயக்கினார். அந்த படம் மெகா ஹிட்டானதை தொடர்ந்து பட தயாரிப்பிலும் இறங்கினார். ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா, ஜெய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான ராஜாராணி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் அதிரி புதிரி ஹிட் அடித்தது. அடுத்ததாக அவர் தளபதி விஜய் வைத்து தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 3 படங்களை தொடர்ந்து இயக்கினார். அந்த 3 படங்களில் பிகில் படத்தை தவிர்த்து மற்ற 2 படங்களும் மெகா ஹிட் ஆகின. அதிலும் மெர்சல் படம் தளபதி விஜயின் கெரியரில் வசூல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் ஒன்றாக இருக்கிறது. அட்லி இயக்கத்தில் அடுத்ததாக அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிறார். படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது. இது குறித்த அறிவிப்பு வீடியோவும் அல்லுவின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தளபதி விஜய் வைத்து படம் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அல்லு அர்ஜுன் படத்தை முடித்த கையோடு தளபதி விஜய் ஜனநாயகன் படத்தை முடித்த கையோடு இருவரும் ஒன்றிணைய உள்ளதாக அட்லியே சொல்லியிருக்கிறார். என் அண்ணனோட கடைசி படத்தை நான் தான் எடுப்பேன் என சொல்லியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது தளபதி 70 படம் தான் கடைசி திரைப்படமாக இருக்கும் என ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த படம் தரமான ஃபேன்பாய் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறார்கள். ஜனநாயகன் படத்தின் விவரங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அரசியல் த்ரில்லர் படமாக இப்படத்தின் வகை தளபதி விஜயின் நிஜ வாழ்க்கை அரசியல் அபிலாஷிகளுக்கு மறைமுக பிரச்சார தளமாக செயல்படுமா என்பது குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் கதைகளை உருவாக்குவதில் கோலிவுட் ஒரு பங்கை கொண்டிருந்தது. அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் மக்களை கவர இந்த ஊடகத்தை திறம்பட பயன்படுத்தினார். எனவே ஜனநாயகன் தளபதி விஜயின் சித்தாந்த நிலைப்பாட்டை எதிரொலிப்பாரா அல்லது அவரது அரசியல் செய்தியை நுட்பமாக வலுப்படுத்துவாரா என்று தொழில்துறையினரும் அரசியல் ஆய்வாளர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.